பாஜகவினுடைய தமிழக சட்டசபை குழு தலைவர் நயினா நாகேந்திரன் நம்மோடு இருந்திருக்கிறார். பல கேள்விகளை வைக்கலாம். சார், இன்னைக்கு தேர்தல் கூட்டணி விவகாரம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது. பாஜக தற்பொழுது எந்த நிலையில் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே இந்த கூட்டணியில் எங்களுக்கு அதிமுக இல்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இதர கட்சிகள் எங்களோடு இருப்பதற்கு இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தேதி அறிவித்த உடனேயே அல்லது அதுக்கு முன்னாடியே எங்களுடைய அகில இந்திய தலைமை, எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இவர்களோடு இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. பாஜக இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை பார்க்கணுன்ற ஒரு பெரிய இலக்கோட பயணிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு சீட்ல நிக்க வாய்ப்பு இருக்கு? எவ்வளவு இலக்கோட இருக்கிறீங்க? அதாவது இத்தனை சீட் என்பதை இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. ஏன்னா தேதி அறிவிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுங்கிறத அது அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏற்கனவே திமுக ஆட்சியை மக்கள் பார்த்து விட்டார்கள், அதிமுக ஆட்சியும் பார்த்து விட்டார்கள் வெகு காலமாக 1967க்கு பின்னால். ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களது அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் தலைமையில், மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலும் இப்பொழுது நாங்கள் மக்கள் பணியை சிறப்பான முறையில் செஞ்சிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் 2004க்கு அப்புறம் 2014க்கு அப்புறம் இப்பொழுது இருக்கின்ற 10 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகள், அது விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, எரிவாயு கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு பயிர்களுக்கு மானியம் கொடுப்பது மற்றும் இளைஞர்களுக்கு முத்ரா வங்கி கொடுப்பது, இப்படியாக பல திட்டங்களை மத்திய அரசு மக்களுக்கு நேரடியாகவே செய்து வருகிறது. அது இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு எல்லாரும் அந்த திட்டங்களை பயன்பெற மாதிரி பயனாளியாக இருக்காங்க. அவர்கள் நினைத்து பார்த்து வாக்களித்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற எல்லா தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ தமிழகத்துல மாநில கட்சிகள் தான் பிரதான கட்சிகளா இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகள் ஏன் வர தயக்கம் காட்டுறாங்க? மாநில கட்சிகளோடு கூட்டணி வைக்கணும்ன்றத விரும்புறாங்களா அல்லது தேசிய கட்சிகளை விரும்புறாங்களா? இல்ல, இருக்கிற கட்சிகள் இப்ப திமுக ஒரு கூட்டணி, காங்கிரஸ், விசிக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணிகள் இருக்கிறாங்க ஆல்ரெடி. அதுபோக அதிமுக, அதுபோக இருக்கிற கட்சி எங்க திமுகவோட காங்கிரஸ் வேற போயிருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, இன்னும் பிற கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் இருக்கிறாங்க. இவ்வளவுதான் இருக்கிறாங்க. இது 3 அணியா தான் நிக்க முடியும். இல்ல சீமான் வேற தனியா நின்னாருன்னா அது 4வது அணியா நிக்கலாம். இது வேற வேற கட்சிகள் இல்லையே, வேற மாநில கட்சி தயக்கம் காட்டக்கூடிய கட்சிகளா வேற எதுவும் இல்லையே. இல்ல, இப்ப பாமக இன்னும் கூட்டணி வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாக்குறீங்க? தொகுதி முரண்பாடா அல்லது அவங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கா? நம்ம தேசிய கட்சிகளோட இணையணுமா இல்லாட்டி அடுத்த தேர்தலில் மாநில கட்சிகளோட தான் கூட்டணி வைக்க வேண்டிய நிலை ஏற்படும்ன்ற ஒரு சூழல் இருக்கா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நமக்கு ஒரு முடிவு பெறும். யார் 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 கூட இருக்காங்க. வேற மாநில கட்சிகள் தயக்கம் காட்டுற மாதிரி வேற கட்சிகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 3 அணியா தான் இருக்க முடியும். திமுக, விசிக, காங்கிரஸ் இது ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, அப்புறம் பாமக நாங்க தான், அப்புறம் சீமான். பாமக நீங்க கூட்டணி இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது இனிமே தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இப்ப நானா சொல்லிட முடியாது. மாநில தலைமை, அகில இந்திய தலைமை எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நிச்சயமா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவில் இணைய போறதா ஒரு தகவல் கடந்த 3 நாட்களா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான எதுவும் பேச்சுவார்த்தை இருக்கா? அவங்கள வரவேற்கிறீங்களா? இல்ல, அதை பத்தி எனக்கு கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவ்வளவு ஈஸியா அவங்க அந்த கட்சியை விட்டு வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அது சொன்னா நல்லாவும் இருக்காது. நீங்க சட்டமன்ற உறுப்பினரா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க இந்த தேர்தலில் வாய்ப்பளித்தால் போட்டியிடுவீங்களா? எந்த தொகுதியை நீங்க யோசிக்கிறீங்க? வாய்ப்பளித்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். எந்த தொகுதி? திருநெல்வேலியா? எனக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தொகுதி திருநெல்வேலி.
திருநெல்வேலி கேண்டிடேட்னு நாங்க ஒரு யூகம் எடுத்துக்கலாமா? அதுக்கான முயற்சிகள் எதுவும் நடக்குதா? இல்லாட்டி சட்டமன்றமே போதும்னு நினைக்கிறீங்களா? நான் எல்லா பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை, எங்களுடைய அகில இந்திய தலைமை அவர்கள் சேர்ந்து என்ன முடிவு செய்கிறார்களோ, அது அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு பணியாற்றுவோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாஜக வந்து தொடர்ந்து இந்த யாத்திரைகள் நடத்திட்டு வர்றாங்க. அந்த யாத்திரையுடைய பலன் தென்கோடி வரைக்கும் போயிருக்கா? அது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பகுதிகளில் அதனுடைய தாக்கம் இருக்கா? இந்த யாத்திரையை பொறுத்த மட்டிலும் எல்லா இடங்களிலுமே வடபகுதி தென்பகுதி இல்லாம நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேல அவரோட நான் போயிருக்கேன். இளைஞர்கள், புதிதாக வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், ஈவன் வயதானவர்கள் கூட அண்ணாமலை கொடுக்கிற பேட்டி, அண்ணாமலை பேசுகிற பேச்சு இதெல்லாம் அவர்களை கவர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் ஒரு பெரிய ஆதரவு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் மறுக்க முடியாது. அந்த கூட்டத்தின் வாயிலாகவும் அந்த கூட்டங்களை பார்த்ததுனாலும் பாரதிய ஜனதா கட்சி நடைபெறுகிற எல்லா கூட்டங்களும் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் வருகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாரத பிரதமர் கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு மட்டும் ஒரு 10 முறைக்கு மேல வந்திருக்கிறாங்க இந்த 2.5 ஆண்டு காலத்தில். வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திட்டங்களையும் துவக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, திரு உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவர்கள் அழைப்பையும் ஏற்று அவர்களும் வந்திருக்கிறார். பாரத பிரதமரை பொறுத்த மட்டும் தமிழகத்தின் மீது ஒரு மிகுந்த அக்கறை வச்சிருக்கார். உதாரணமாக சீன அதிபரை கூட்டிட்டு வரும்போது நம்ம தமிழ் கலாச்சாரப்படி உடை அணிந்து மகாபலிபுரத்திலேயே போய் இருந்து தங்கி ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அக்கறையை அவர் காட்டுகிறார். அதுக்கு அதனுடைய அடிப்படையிலும் தமிழக மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். நீண்ட மாதங்களா ஒரு கேள்வி இருந்துச்சு, குறிப்பா ராமநாதபுரத்துல பிரதமரே போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அது இப்போ நீர்த்து போயிருக்கா? இப்பவும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல, பாரத பிரதமர் ஏற்கனவே வாரணாசி நம்ம காசியில போட்டிடுறாங்க. காசியை பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னால போறதுக்கும் இப்ப காசிக்கு போறதுக்கும், முன்னால காசி யாத்திரைன்னா சினிமாவே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு போய் ஒரு பெரிய அற்புதமான ஒரு அந்த காசி தமிழ் சங்கம், குஜராத் தமிழ் சங்கம், ஆக தமிழுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் வந்து எங்க நின்னாலும் வெற்றி பெறுவார். வாய்ப்பு இருக்கா? அது அவர் தான் முடிவு செய்யணும். ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.